மதுரையில் பங்குச்சந்தையில் முதலீடு என கூறி 24 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் 2 மடங்கு லாபம் என கூறி 24 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலீட்டாளர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். 3 மாதங்களாக முதலீட்டிற்கான லாபத் தொகை வழங்கப்பட்டதை நம்பி முதலீடு செய்து மக்கள் ஏமாந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் சுமார் 5 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை இழந்துள்ளதாக ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் இதில் முதலீடு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் 2 மடங்கு லாபம் கிடைக்கும் என கூறி 24 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி நடைபெற்றிருக்கிறது. மதுரையில் மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக அதில் முதலீடு செய்தவர்கள் மனு அளித்திருக்கிறார்கள், புகார் அளித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதில் பணம் செலுத்தி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மக்கள் புதிய தலைமுறையிடம் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மதுரையிலிருந்து குயின்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு ஆரம்பித்தது பிரேமலதாவும் அவரோட ஹஸ்பண்ட் கே புதூரில் வேலை செய்கிற ரமேஷ் தங்கராஜ், இவங்க 2 பேரும். இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணால் 2 மடங்கு லாபம் தரேன்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு ஹோட்டலில் மீட்டிங் போட்டாங்க. இதை நம்பி ஒரு 1500 பேர் அவர் காவலர் ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் போட்டோம், இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ எங்களுக்கு இவ்வளவு லாபம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் லாபம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி 25 எங்களுக்கெல்லாம் ரீஃபண்டு தர்றோன்னு சொல்லிட்டு 24 காலையிலேயே தலைமறைவு ஆகிட்டாங்க. இப்போ இது சம்மந்தமாக நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம், எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்குறோம், மறுபடியும் கலெக்டர் ஆஃபீஸில் இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறோம். இஓடபிள்யூ எல்லா இடத்துலையும் முயற்சி பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் வரலை. அதனால் இது வரல. இதுவும் அடுத்தும் இது கண்டினியூ ஆச்சுன்னா நாங்கள் அடுத்து கொஞ்சம் 1500 பேரையும் ஒன்று சேர்த்து ஒரு போராட்டம் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அதனால் இது கலெக்டர் ஆஃபீஸுக்கு இன்றைக்கி கொடுத்த மனுவுக்கு அவங்க 1 வாரத்துக்குள்ளே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நடக்கலைன்னா எங்களது அடுத்து போராட்டமாக மாறும். என் பேர் சத்தியமூர்த்திங்க, நான் கோயம்புத்தூர். இதில் ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்டில் கர்நாடகா, கேரளா நிறைய பேர் ஒரு 1500 பேர் ஏமாந்துருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலிருந்தும் முதலீட்டாளர்கள் இதில் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று பாதிக்கப்பட்டவர் ஒருவர் கூறியிருப்பதை நாம் பார்த்திருந்தோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், அதிர்ச்சியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 24 கோடி ரூபாய்க்கும் மேல் ஏமாற்றி இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல். முதல்ல இந்த மோசடியில ஈடுபட்டது யார்? அவர்கள் புகைப்படங்களை காட்டி புகார் அளிக்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. யார் இந்த மோசடியில ஈடுபட்டிருக்காங்க, அவங்க இப்ப எங்க இருக்காங்க அப்படின்ற தகவல் ஏதேனும் இருக்கிறதா? என்ன விவரம்? மதுரை கடச்சனந்தல் ஹரிணி ஆறுமுகம் நகரை சேர்ந்தவர் இந்த புதிர் காவல் நிலையத்தில் வேலை பார்த்துட்டு வருகிறார். இவர் பேரு ரமேஷ் தங்கராஜ். இவர் மனைவி பிரேமலதா. இவங்க இருவருமே சேர்ந்து குயின் ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் பங்கு சந்தையில் முதலீட்டு செய்வதாகவும் 2 மடங்கு லாபம் பெற்று தருவதாகவும் கூறி பலரையும் மோசடி செஞ்சுள்ளனர். இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்திருக்காங்க. 5 லட்ச ரூபா முதல் 20 லட்ச ரூபா வரைக்கும் இந்த முதலீடு செய்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்தும் இதற்காக முதலீடு செய்திருக்காங்க. 3 மாதங்கள்ல அந்த முதலீட்டுக்கான லாபத்தொகையை வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தார். இது தொடர்ந்து பிப்ரவரி மாதம் லாபம் இல்லாத நிலையில் அந்த பணத்தை திரும்ப ஒப்படைக்க போறதாகவும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்த நிலையில தற்போது வரைக்கும் அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டி மதுரை காவல் கண்காணிப்பாளரிடமும் மதுரை மாநகர காவல் ஆணையரிடமும் ஏற்கனவே மனு கொடுத்திருந்தார். அந்த மனு அடிப்படையில் அவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவில் இதுக்கான வழக்குகள் போடப்பட இருப்பதாகவும் அங்கு சென்று புகார்கள் அளிப்பதற்காகவும் தெரிவித்ததை தொடர்ந்து பொருளாதார குற்றப்பிரிவிலையும் அவங்க போய் ஏற்கனவே வழக்கு கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் இந்த புகாரானது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த புகார் கொடுத்த பட்சத்தில் அது அவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து இந்த கே புதூர் காவல் நிலையத்திற்கு இந்த புகாரை மாற்றி அனுப்புவதாகவும் அது தொடர்பாக புதூர் காவல் நிலையத்தில் விசாரணை செய்ய இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் அலக்களிக்க இருப்பதாகவும் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒருவராலும் அந்த 5 முதல் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த தொகையை செலுத்தி தற்போது வரைக்கும் அந்த முதலீட்டு செய்த பணத்தையும் திரும்ப தரல, வட்டி அந்த லாப பணமும் தரவில்லை என்ற குற்றச்சாட்டி தொடர்ச்சியாக அந்த புகாரை தெரிவிச்சிருக்காங்க. இதுல காவலரே ஈடுபட்டு இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து தலைமறைவா இருக்க அந்த காவலரையும் அவரது மனைவியும் கைது செய்து அவங்களிருந்து அந்த பணத்தை திரும்ப பெற்று தரணும்ன்றது அவங்களுக்கு கோரிக்கையா இருக்கிறது.
காவல்துறையில் ஈடுபட்டு வரும் ஒருவர், அதனால் அவர் ஏமாற்ற மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையில் முதலீட்டாளர்கள் பணம் செலுத்தி இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். காவல் கண்காணிப்பாளரிடம் இது குறித்து மனு அளித்தும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்றது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்ப அந்த மோசடியில் ஈடுபட்ட தம்பதி எங்க இருக்கிறாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்கன்ற விவரம் தெரிய வந்திருக்கிறதா? அது தெரிந்தால்தானே அடுத்த கட்ட நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த முதலீடு செய்தவர்கள் ஒரு 1500க்கும் மேற்பட்டோர் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் இதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று வந்து உருவாக்கியிருக்கார்கள். அந்த வாட்ஸ்அப் குழுவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அதில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு வந்ததாகவும் தற்போது அந்த வாய்ஸ் மெசேஜும் நிறுத்திவிட்டதாகவும், தொடர்பு கொண்டாலும் அந்த நம்பர் வந்து தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதை வந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க வெளியூர் சென்று தலைமறைவாக இருக்கலாம். இது தொடர்பாக காவல்துறையினர் தான் வந்துட்டு விசாரணை செய்து அவங்க மீத வந்து கைது செய்யணும், அவங்கள வந்து அந்த பணத்தை திரும்பி வாங்கி தரணும்ன்ற கோரிக்கையை தொடர்ச்சி வச்சுட்டு வராங்க. நாமும் செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.